ஹாய் ஃப்ரான்ஸ், இந்தியாவிலே நம்ம கம்பெனி தான் செகண்டா செலக்ட் ஆயிருக்குது. அதுக்கு முக்கிய காரணமே நீங்க தான். வாவ், சூப்பர் சார். அருண் தான் இந்த வாட்டி இந்த கம்பெனியோட பெஸ்ட் லீடர்னு நேம் வாங்கியிருக்கான். அருண், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் ஜெனி. அருண், இன்னும் 2 மாசத்துல நீ துபாய்க்கு ஒரு மீட்டிங் போகணும். அப்படிங்களா சார்? ஓகே சார், கண்டிப்பா நான் போய் அட்டன் பண்றேன் சார். நீ மட்டும் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டனா அதுக்கப்புறம் உன் லைஃபே வேற மாதிரி சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? கண்டிப்பா நீ போய் அட்டன் பண்ற. ஓகே சார். ஐயோ, இவ ஏன் இங்க வரா? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், ஹூ ஆர் யூ? சார், அருணோட நான் முறப்பண்ணு சார். வாட், முறப்பண்ணு? அதாவது நான் அருணை கட்டிக்க போறவ. அருண், என்னது இது இன்டிசென்டா? சாரி சார், சாரி சார். இதோ இருங்க சார், ஒரு நிமிஷம் சார். ஏன் அஞ்சலி, வெளியில வா. நான் ஏன் வரணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ இருக்கிற இடத்துக்கு நான் வந்தேன். சரி, உன்கிட்ட ஒரு பொக்கே கொடுத்துட்டு போலாம் தான் நான் வந்தேன். புரியுதா? அருண், உன் மறுப்பண்ண ரொம்ப அழகா இருக்காங்க. டேய் சும்மா இருடா, அவ வேற ஒரு கோவக்காரிடா. கம்முனு இரு, இது கேட்டானா உன்னை போட்டு துவச்சு எடுத்துருவா. கம்முனு இருடா. ஹாய் மரத்தேன், உன் நேம் என்ன? ஹாய், என் பேர் வந்து அஞ்சலி. உங்க பேர் என்ன? மை நேம் இஸ் ஜெனி. மை நேம் இஸ் கிளியோபட்ரா. என் பேரு கதிரு. ஓகே ஓகே, சூப்பரா இருக்கு நேம்லாம். சரி, எங்க மாமாக்கு நான் பொக்கே கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போறேன். அஞ்சலி, இந்த கம்பெனில ஒர்க் பண்ண போறீங்களா? சார், நான் உங்ககிட்ட சொன்னனே அஞ்சலின்னு ஒரு நியூ அப்பாயின்மெண்ட்னு. ஓகே அருண், நீ சொல்லி நான் எதுவும் கேட்காத இருந்ததில்ல. இந்த கம்பெனியோட அக்கௌண்டரா அவங்க ஒர்க் பண்ணட்டும். ஏன் அஞ்சலி, அவங்க நம்ம பாஸ். தேங்க்ஸ் சொல்லு. தேங்க்ஸ் சார். ஓகே, மீட்டிங் டிஸ்கஸ் பண்றேன். நீங்க போய் அவங்க ஒர்க்கை பாருங்க. பாய் அருண், பாய் அஞ்சலி. மாமா, மாமா. ஏன் அஞ்சலி, உன்ட்ட எத்தனை தடவை சொல்றேன், வெளியில வந்தா மாமான்னு கூப்பிடாதுன்னு சொல்றேன்ல. அருண் கூப்பிடு. டே அருண், ஏண்டா? ஏன் உன் மாமா பொண்ணு எவ்வளோ அழகா ஒரு பூங்குத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஃப்ளவர் மாரி நிக்கிறாங்க, அதை ரசிக்க மாட்டியா? அவகிட்ட போய் நீ சண்டை போட்டுக்கிட்டு. ஏ அஞ்சலி, அந்த ஃப்ளவரை வேணா என்கிட்ட கூட. ஷட் அப். நான் என் மாமனை தான் பார்க்க வந்திருக்கேன். சரி மாமா, இதுக்கப்புறம் நான் உன்னை மாமான்னு கூப்பிட மாட்டேன், அருண்னே கூப்பிடுறேன். சரி, இந்த பொக்கேக்க வாங்கிக்கிங்க, நான் வீட்டுக்கு போறேன். குடுத்து தொலை. என்னங்க மாமா, ஐ லவ் யூ. லவ்வுக்கு இவெல்லாம் என்கிட்ட வரக்கூடாது, புரியுதா? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா எடுத்துட்டு தான் கொடுக்குற. என்ன அருண், நீ என்ன தவிர வேற யாரையா லவ் பண்றியா? நான் விட்டுடுவேனா? இப்போ எதுக்கு உன் கூடயே சுத்துறேன்? ஆபீஸ்ல ஏதாவது பொண்ணை நீ கரெக்ட் பண்றவன் தான் உன் கூடயே சுத்துறேன், புரியுதா? என்னை தவிர யாரையா லவ் பண்ண வச்சுக்கோயேன், நடக்கிறதே வேற. அஞ்சலி, உன் மாமா பையன் உன்னை லவ் பண்ணலனாலும் நான் உன்னை விரும்புறேன் அஞ்சலி. நீ வேணா என்ன கல்யாணம் பண்ணிக்க அஞ்சலி. நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வெளியில போனோம் வச்சுக்கோயேன். சூப்பர் ஜோடின்னு சொல்ல போறாங்க. அருமையான ஜோடி, மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்ல போறாங்க. ஹலோ, நீ நினைக்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. குரங்கு கையில பூமாலை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதா? அப்ப நான் குரங்கு, நீ பூமாலை. நானா கலரா இருக்கேன். உன் மாமா பையன் எப்படி இருக்கான் பாரு, அவனை போய் லவ் பண்றேன்னு சொல்ற நீனு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அருணை தான் விரும்புறேன். ஏன்னா அவன் கருப்பா இருந்தானே சிகப்பா இருந்தானே, மனசு தான் முக்கியம். அருண் தான் நான் விரும்புவேன், அருணை தான் நான் கட்டிப்பேன். இதுல எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு குறுக்கால யார் வந்தாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அஞ்சலி, இப்ப வீட்டுக்கு போறியா? இங்க வந்து நீயா நானும் ஆர்குமெண்ட்லாம் நடக்க போறது இல்ல, புரியுதா? நீ போய் ஒழுங்கா வீட்டுக்கு போ. சரி மாமா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். பாய். டேய் மச்சான், எனக்கு இந்த அஞ்சலியை ரொம்ப பிடிச்சிருக்குடா. எப்படியா எனக்கு கரெக்ட் பண்ணி விட்றா. ஆஹா, ஆடு சிக்கிடுச்சு தன்னால. சரி, இவனை வச்சு அஞ்சலியை கேட்டி விடுவோம். டேய் மாப்பிள, உனக்கு தாண்டா அஞ்சலி. எப்படியோ நான் பிக்ஸ் பண்ணி விட்டுறேன், புரியுதா? நீ என்ன அவகிட்ட இருந்து என்ன காப்பாத்திரு, அவளும் நீயும் செட் பண்ணிக்கிங்க. ஓகே? சரி அருண், ரொம்ப தேங்க்ஸ்டா. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, என் கண்ணுக்குள்ள வந்த அஞ்சலி. அப்பா, அஞ்சலி எப்படி கேட்டி விடுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. எப்படியா இவங்க வந்துட்டு மாட்டி விட்டுட்டு நாம எஸ்கேப் ஆவேன் தான். பொக்கேவா பொக்கே என்கிட்ட கொடுக்குற அஞ்சலி. சே, இதை தூக்கி குப்பையில தான் போடணும்.